தந்தாரே. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு, புதுவாழ்வு தந்தார் இயேசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஆசீர்வாதம் தந்தார் இயேசு, ஆசீர்வாதம் தந்தார் இயேசு, ஆசீர்வாதம் தந்தார் இயேசு, ஆசீர்வாதம் தந்தார் இயேசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென். அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றன் வாழ்த்திடுவேன். புதுப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா
கிருபை. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையிலே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை இதுவரைக்கும் யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால், ஒருவேளை புதுசாக வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ நம்ம அந்த கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நாம் ஒவ்வொரு நாளையும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் அநேக இடங்களில் அநேக சபைகளில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையெல்லாம் அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறதே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பிரசங்கம் பரலோகத்தை பற்றி, ரெண்டாம் வருகையை பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கே போயிடணும், பரலோகத்தை போய் சேர்ந்துடணும், ரெண்டாம் வருகையில் எக்காலம் துணிக்கும் போயிடணும் அப்படின்றதான் பேச்சு. பிரசங்கமே தான், இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று போட்டிருக்கு. அவர் பரலோகத்தில் அன்பு கூர்ந்தார்னு போடலை, உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. இப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் யார் இருக்குது அப்படின்னா பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலா உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்போ பரலோகத்தில் அதை பாருங்கள், அங்கே தேவதூதர்கள் தான் இருக்கிறாங்க ஆண்டவரோடு கூட. ஆனால் இங்கே யார் இருக்கானா, அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள், மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் மனுஷன் ஒருவேளை பாவத்தில் ஆதாம் பாவம் செய்ததுனால வேதம் சொல்லுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்தில் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இந்த பாவம் செய்த மனுஷனை, பாவம் நிறைந்த ஒரு மனுஷனை, பாவத்தில் வாழ்கிற மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார்? அவர் பாவத்தை நேசிக்கிற, ஆனால் பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை மீண்டுமாக அவன் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தெய்வீகமான திட்டத்தோடு ஆண்டவராய் இயேசுவை தேவன் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம், பாவம் நிறைந்த ஒரு மனுஷன், ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் அவர். பாவம் பாருங்கள், பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அப்படியே நேர் ஆப்போசிட்டு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவன் பாவம் நிறைந்த ஒரு மனுஷனை நேசிக்கிறார். பாவத்தை அவர் நேசிக்கிறார். ஆனால் பாவத்தில் விழுந்து போன மனுஷனை அவனை நேசித்து அவனை இவ்வளவாய் இந்த மனுஷன் மேலே அன்பு கூர்ந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அப்போ அவருடைய அந்த ஜீவிக்கிற விஷயம் என்னென்னா, அவர் ஜீவிக்கிறாரா, அவருடைய தெய்வீக ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிவுண்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஜீவனை கொடுக்குற ஒரு தேவன் ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய கல்வாரி புண்ணியத்தினால இது நடந்திருக்கு. அப்போ ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னா, வெற்றியோடு ஆசீர்வாதத்தோடு செழிப்போடு வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் திட்டம். ஆனால் அநேக இடங்களில் ஏன் அவங்களால இது இப்படியெல்லாம் வெற்றி பெற முடியல அப்படின்னா, அவங்க இப்படிப்பட்ட போதனைகளை, இப்படி வேத வசனங்களை அவங்களுக்கு அறியாத நிலை தான். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று. அப்போ சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது என்ன ஆயிருன்னா, நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கடவுள் ஆண்டவர் கொடுக்குறாரு அந்த சத்தியத்தின் மூலமாக. அப்போ அதில் ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நாம் செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம், சுகமடைவது கர்த்தருடைய சித்தம். நல்லா பாருங்கள், எப்படி பாவத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டோமோ, எப்படி சாபத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமோ, எப்படி வியாதியிலேருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோமோ, அதே போல தான் தருத்தரது தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தின் மூலமாய் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கணும் பாருங்கள், நம்ம நம்முடைய மனது அதுக்கு ஒத்து போகணும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், மனது என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிறதே இல்லை. அது எப்படி இந்த உலகத்தில் நம்ம பணத்தில்
பணம்லாம் வச்சுக்கலாமா? அதெல்லாம் வந்து தேவையில்லை. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தருத்திரமாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப பக்தி உள்ள மக்களாக இருக்கிறோம் அப்படின்ற சில நம்பிக்கை, தவறான நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா உனக்கு கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து தரித்திரம் வந்து ஒரு ஆளை வந்து அவங்கள வந்து பக்தியான ஆட்களை மாற்றுறது இல்லை, பரிசுத்தமான ஆட்களை மாற்றுறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் தரித்திரம் அநேக பாவ காரியங்களை செய்ய வச்சிருது இல்லையா? அநேக நேரங்களில் தரித்திரம் வந்து அவ்வளோ மோசமான விஷயங்களை செய்ய வைக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னா, ஐஸ்வர்யவன்களாய் செழிப்பான ஒரு மக்களாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் 3 யோவான் சொல்ல 2ஆம் வசனத்தில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் பாருங்கள், ஆங்கில வாதமெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ப்ராஸ்பரஸ் என்ற அந்த வார்த்தை. அப்போ வந்து செழிப்பாக இருப்பது என்பது நம்முடைய பாவம் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியில் வந்து நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதில் ஒரு பெரிய செழிப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனது செழிப்படைய வேண்டும். மனது எந்த அளவுக்கு செழிப்படையுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவருடைய வசனங்களை வந்து விசுவாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்க முடியும். அப்போ செழிப்படையணும் அப்படின்னாவே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கணும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே 6ஆம் வசனம் சொல்லுது. எல்லாரும் எடுத்துங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்னது, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. அப்போ பாவத்தை வந்து கழுவிட்டார். அதே போல் அவர் சொல்கிறாரு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு பாருங்கள் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ பாவம் எப்படி கழுவப்பட்டுச்சோ அதே போல தான் சொல்கிறாரு, நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாயும் என்ன பண்ணியிருக்காராம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ஆக்கி நிறுத்தியிருக்காராம். அப்போ அவருக்கே வல்லமை மகிமை உண்டாவதான்னு சொல்கிறார். மகிமை வல்லமை அவருக்கே உண்டாகட்டும். அப்போ நம்ம யாராக இருக்கோம் இன்னைக்கு, ஒரு ராஜாவாக ஆசாரியர்களாக நம்ம இருக்கிறபடினாலே, ராஜா வந்து ஏழையாக இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். ஆதாம் என்ன பண்ணான்னா, இந்த உலகம் முழுவதுக்கும் ராஜா. பாருங்கள், ஆதாம் வந்து வேதம் சொல்லுது, அவனை வந்து நமது சாயலாவது நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலாக உண்டாக்குவோமாக என்று சொன்னால், அவர் அப்படி உண்டாக்கி இந்த முழு உலகத்துக்கும் அவன் தான் ராஜா. பிசாசு வந்து என்ன பண்ணா, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தான், ஏமாத்தினான். ஏமாத்தினதுனால வந்த ஒரு விஷயந்தான் என்ன ஆயிடுச்சு, மனுக்குலம் பாவத்தில் விழுந்து பாவம் செய்து தேவன் மகிமையேற்று தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போய்விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு நற்செய்தி நமக்கு இருக்குது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவினார். இன்னைக்கு நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார் என்றார். அப்படின்னா இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டுமாக இந்த ஆதாமுடைய சந்ததிக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ராஜாவை போல வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு பாருங்க ஒரு விசுவாசத்தோடு பாருங்க, ஒரு நல்ல ஒரு செழிப்பான எண்ணத்தோடு வாழணும். நாம் ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கின்ற அந்த ஒரு சத்தியத்தை இந்த வேத புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் சட்ட ரீதியாக வேதம் சொல்லுது, நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா என்ன பண்ணியிருக்காராம், ஆக்கியிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, யார் நம்மளை வந்து ஒரு ராஜாக்கள் ஆசாரியர்கள் ஏற்றுக்கலைன்னா கூட வேதம் சொல்லுது நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்று சொல்லி நாம் நம்பி விசுவாசித்து ஒரு ராஜாவை போல ஒரு ஆசாரியனை போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தகுதிகளையும் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன வாழணும்னா, ஏழையாக வாழணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே இந்த ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்மளால் வாழ முடியும். ஏனென்றால் அதற்கு ஒரு பெரிய ஆதாரம் வேத புத்தகம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள் உங்களை பாவத்திலேருந்து கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி பிரசங்கியார்கள் மூலமாகவே இதை நம்ப விட மாட்டான், தப்பாக சொல்லி கொடுக்குறான். இல்லை நீ வந்து குப்பை தூசி, நீ வந்து புழு, நீ வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா மக்கள் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கு என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எப்படி இருக்க முடியும்? பாருங்க, ஐஸ்வர்யவான்களாய் நாம் இருக்க முடியும் என்பதை வேதம் சொல்லுது. பாருங்க, வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாகவே நாம் பொருளாதாரங்களை நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய. ஒருவேளை ஆதாம் மூலமாக இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான அந்த ஐஸ்வர்யத்தையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? கொடுத்து இருக்கிறார். அதை இன்னைக்கு அது எனக்குரியது என்று நாம் விசுவாசிக்கும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? கிடைக்கும். அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நம்ம அதை விசுவாசிக்கணும். அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இருதயம் ஏற்றுக்கணும். என்ன இருதயம் ஏற்றுக்கணும் அப்படின்னா, ஒன்று மனது, ரெண்டாவது இருதயம் நம்பணும்னா விசுவாசிக்கணும். என்னன்னா, நான் ராஜாக்கள் தான், என்னை ராஜாவை ஆசாரியமாய் தேவன் வைத்திருக்கிறார், என் பாவத்தெல்லாம் தேவன் கழுவி விட்டார், இன்னைக்கு நான் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாக இருக்கிறோம்ன்ற அந்த விஷயத்தை நம்முடைய இருதயம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அதை விசுவாசிக்கணும், நம்பணும். அநேகருக்கு இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இருதயத்தில் பிரச்சனை இருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். அந்த 4 விதமான நிலங்களை பற்றி, கல்லுள்ள, அதாவது வழியிலான நிலம், அது கற்பாறையான நிலம், முள்ளுள்ள நிலம், அடுத்து நல்ல நிலத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம். அந்த விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட இருதயமான மக்கள் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சபைக்கு வரக்கூடிய மக்கள் மத்தியில் கூட சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி வசனத்தை விதைக்கும் போது அது என்ன ஆயிடுது? பிசாசு சில நேரங்களில் அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுட்டு போனோன்னே ஏதாவது ஒரு சில மனுஷர்களை அனுப்பி அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க விடாதபடி தடை செய்யுது. அதை நம்ப விடக்கூடாது, அதை விசுவாசிக்க விடக்கூடாது. அதனால தான் பறவை மாதிரி ஏதாவது அந்த வசனத்தை எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம், நீங்கள் முன்னேறிடலாம் அப்படின்னு நம்ம இங்கே பேசுகிறோம்னா, அங்கே வெளியில் ஒரு குரூப் இருக்குது. அது என்ன பண்ணணும்? அதெல்லாம் நடக்குமா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் நம்ம ஏதோ பிறந்துட்டோம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இப்படி பேசுகிறாங்க. அப்போ இது என்ன ஆயிடுதுன்னா, அந்த வசனத்தை அந்த பறவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சில நேரங்களில் பிசாசு சில மனுஷர்களை கொண்டு அவையில் எடுத்து போட வைக்கிறது. ரெண்டாவது, கற்பாறை மேலே கொஞ்சம் மண் இருக்குது, கீழே கற்பாறையாக இருக்குது. உள்ளே வசனத்தை கேட்குது, கொஞ்சம் உள்ளே போக முடியல. ஏன்னா நிலம் கற்பாறை நிலம், மேலே கொஞ்சம் மண் இருக்குது, டக்குன்னு வளருது. கொஞ்சம் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கும் போது அந்த வெப்பத்தினாலேயே அது சரியாக வளராமல் அப்படியே என்ன பண்ண, காஞ்சி தீஞ்சு போயிடுது, வளர முடியலை. சில நேரங்களில் நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, இதெல்லாம் கேட்டேன். சில நேரங்களில் பிசாசு என்னப்படுது, சில நேரங்களில் சில சோதனைகளை, அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், நீங்கள் சபைக்கு வருகிறது நிமித்தம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது நிமித்தம், நீங்கள் கிறிஸ்துவுக்காக அந்த உலகத்தில் வாழ்வது நிமித்தம் சில நேரங்களில் சில சோதனையை ஒரு மாதிரி ஒரு அக்கினியை மாதிரி அப்படி கொண்டு வருது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, வசனம் உள்ள ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, சரியாக அது ஒரு மாதிரி காஞ்சி போய் தீஞ்சு போயிடுது. ஆனால் நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுங்க, எதனாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கும். என்ன பிரச்சனை வந்துட்டோம் பாருங்கள், நான் சொல்கிறது தேவனுடைய பிள்ளையில பிரச்சனையே வரலைன்றீங்களா? கண்டிப்பாக உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு தெரியுமா, அவங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு அடைக்கலமே கிடையாது. எந்த மனுஷனை நம்ப முடியும்? எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் எங்கேயுமே நம்பிக்கை கிடையாது, பாதுகாப்பு கிடையாதுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. எனக்குன்னு இந்த தேவன் இருக்கிறார், அவர்கிட்ட நான் சொன்ன எனக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அடைக்கலம், ஒரு கோட்டை அங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ப முடியுது. மற்ற மனுஷனை கேட்டு பாருங்கள், அவனால் சொல்கிறான் வெளியில் போகிறேங்க, மனுஷன் போயிட்டு வந்தால் தாங்க நிச்சயம், அவனுக்கு போயிட்டு வர்றது கூட நிச்சயம் கிடையாது. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஒவ்வொரு நாள்லையும், ஒவ்வொரு நிமிஷத்துலையும், ஒவ்வொரு செகண்ட்லையும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு செகண்ட் 1000 பிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் மைக்ரோ செகண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த மைக்ரோ செகண்டில் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்முடைய கூட தேவன் இருக்காருன்னா, அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து பாருங்கள், அந்த 3வது நிலத்தில் அதை பற்றி எடுங்க, அந்த மார்க்கு சுவிசேஷத்தை எடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். என்ன பண்ணதா மக்களுக்கு ஏன் சிலரால் வெற்றி பெற முடியல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னா, வசனத்தை கேட்டும் உலக கவலைகள். உலகத்தில் நிறைய பிரச்சனை. அவனுக்கு ஒரு கவலையே இல்லைன்னா கூட அவங்களை கவலைப்படுற வைக்க ஆள் இருக்குது. கவலை இல்லைன்னா கூட அந்த கவலையை எப்படி உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, அந்த கவலையை எப்படியெல்லாம் அவங்களால டெவலப் பண்ணலாம். ஒரு பிரச்சனை எடுத்து அது இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அதாயிரும் இதாயிரும் சொல்லி உங்களை சொல்லி கொடுத்து கடைசியாக நைட்டு பூரா தூங்க விடாமலாம் முடியும். அந்த அளவுக்கு கவலையை சொல்லி கொடுக்குறாலாம் இருக்குது. பாருங்கள் அங்கே பாருங்கள், அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், வசனத்தை கேட்டும் உலக கவலையிலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சிலர்லாம் பாருங்கள் என்னென்னா, பணம் இருக்குது, அந்த பணமே அவங்கள மயக்கத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போதான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு போதை அடித்த மாதிரி, சாராயம் குடித்தவனுக்கு எப்படி போதை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சிலருக்கு ஐஸ்வர்யம் குறித்த ஒரு மயக்கம். அப்படியே ஃபுல்லாக போதையில் போகிற மாதிரி போகிறான். பணம் இருந்தாலும் பிரச்சனை, பணம் இல்லைனாலும் பிரச்சனைன்ற மாதிரி. பணம் இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கும் அதை குறித்த ஒரு பெரிய கவலைகளும் இந்த மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இச்சைகளும் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசிக்குது. எங்கே உட்பிரவேசிக்குது? உலகத்தில் இருக்க மக்களுக்கு பிரவேசித்தா பரவாயில்லைங்க. ஆனால் நமக்கு ஆண்டோட பிள்ளைகளுக்கு அது பாருங்கள் பிரவேசிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா, உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுதான். வசனத்தை என்ன பண்ணுதான்? நெருக்கி போடுது. நீங்கள் நல்லா கவனிங்களேன். நீங்கள் இந்த வாழை மரம் மற்றபடி விவசாயம் பண்ணுற ஆள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க? நல்லா அந்த புல்லுகளை போய் சுத்தம் பண்ணுறாங்க. ஏன் சுத்தம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வாழைக்கு போட வேண்டிய எல்லா விதமான உரமும் அந்த சத்துக்களும் எங்கே போயிடுது? புல்லுக்கு போச்சுன்னா வாழை வளராது, பலன் கொடுக்காது இல்லையா? உங்களுக்கு ஒரு பலன் வராது. அதே போல தான் முள்ளுகளுக்கு என்ன பண்ணிடுதான் சில நேரங்களில் அந்த நம்ம அந்த 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 என்னது அந்த உரம் அந்த சத்தெல்லாம் அங்கே போயிடுது. கடைசி என்ன போயிடுது? இங்கே வசனம் வளர மாட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது வசனத்தை நெருக்கி போட. நீங்கள் வசனத்தை கேட்கும்போது இந்த உலக கவலைகளும் இந்த இச்சைகளும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இதெல்லாம் இந்த வசனத்தை கேட்டால் கூட இந்த வசனத்தை வளர விடாதபடி இது நெருக்கி போட்டுருதான். அதனால் அது பலன் கொடுக்க முடியாமல் போயிடுது. அப்போ பாருங்கள் என்னது, இந்த எல்லாமே இந்த நிலத்துக்குள்ளே தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இருந்துடக்கூடாது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சைகளும் நம்முடைய இதயத்துக்குள்ளே நம்மளை ஒரு மாதிரி இந்த வசனத்தை விசுவாசிக்க விடாதபடி, ஆண்டவரிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற விடாதபடி தடை செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்துடக்கூடாது. அது மட்டும் சொல்கிறாரு பாருங்கள், அவர் சொல்கிறார் பாருங்கள் 19 இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் சொல்கிறார். வசனத்தை கேட்டும் ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறவர்கள் இவர்களை கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் சொல்கிறாரு. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. குறைஞ்சபட்சம் அவர் சொல்கிறாரு 30% முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? பலன் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்துட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, விசுவாசம் குறைஞ்சபட்சங்க அவர் சொல்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள், நம்ம ஊரில் 35 வச்சுருக்காங்க ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் ரொம்ப அதோட இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? 30 வந்தால் கூட போதுன்றாரு. என்ன மாதிரி ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒரு 30னா கூட போதும். அது முதல்ல ஒரு 30 கொடுங்க. முதல்ல 30 கொடுக்குறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வசனத்தை விசுவாசிப்போம், கொஞ்சம் கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். அடுத்தது அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறோம்? ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். இன்னும் ஒரு நாள் கழிச்சு அது 1 மணி நேரமாக மாறும். நல்லா கொஞ்சம் வேத வசனத்தை படிக்கிறோம், நல்லா அதை விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன காரியங்களாம் ஆண்டவருடைய விசுவாசம் பெற்றுக்கிறோம். அப்புறம் என்ன ஒரு நாள் ஆனோடனே 60% மாறுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் பெருசாக விசுவாசிக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுது? அது 100 மாறுது. என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய காரியங்கள் பெரிய அளவில் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு இன்றைக்கி என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை நல்லா காத்துக்கொள்ள வேண்டும். அந்த விதையை நல்லா வளரவிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யணுங்க? ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சரியா? அதுக்குள்ளே நல்ல ஒன்று பாருங்கள், நம்ம இருதயத்தை பார்த்துக்கொள்வது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அது நல்ல விதைகளை விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தவறான விதைகள் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. டிவிலையும் செய்தித்தாள்கள்லையும் பாருங்கள் நிறைய இதெல்லாம் வருது. இப்போ இவையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய மனதிலையும் நம்முடைய இருதயத்திலையும் வச்சுட்டும் போது இப்போ என்ன ஆயிருதுன்னா, ஐயோ அவங்களுக்கு அப்படியாச்சு, இவங்களுக்கு இப்படியாச்சு, ஒருவேளை நமக்கு அப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்கள் போகும்போது அது என்னது? அந்த உலக கவலை இந்த வசனத்தை வளரவிடாமல் தடை பண்ணிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனத்தை வளரவிடக்கூடிய அளவுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன், வசனங்களை எடுத்து நல்லா திரும்ப திரும்ப சொல்ல கற்றுக்குங்க. நல்லா கொஞ்சம் நிறைய மனப்பாட வசனங்கள்லாம் தெரியலைன்னா நம்ம பாண்டு புஸ்தகம் இருக்குது, அதை வாங்கி கொண்டு போய் அதில் பின்னால் நிறைய வசனங்கள் கொடுத்துருக்கோம். அதை எடுத்து கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னாவே உள்ளே விதைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லும் போதே அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள்.
அது ஒரு பெரிய ஆசிரமமாக நீங்களே பேசுகிறீங்க. திரும்ப 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 நீங்கள் பேச பேச, ஏன்னா பிரச்சனையும் கவலையும் தொல்லையும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ அதுதான் வரும். ஆனால் வசனத்தை நீங்கள் பேச கற்றுக்கிட்டீங்கன்னா அது வரும். வசனத்தின் மூலமாக என்ன வரும்னா, அந்த ஆசீர்வாதங்கள், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவே, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதி, இப்படி நிறைய வசனங்களை எடுத்து உள்ளுக்க திரும்ப 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 விதைக்கும் போது அந்த விதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். சரியா? அப்போ அதில் ஒரு காரியங்கள் நான் திருமணம் பற்றி பேசணும். அப்படி விதைகளை விதைக்க வேண்டும். வாலிபர்களா, நல்ல திருமண வாழ்க்கைக்கென்று நீங்கள் நல்ல அப்படிப்பட்ட விதைகளை எடுத்து உங்களுடைய இருதயங்களை விதையுங்கள். ரெண்டாவது நாம் பார்த்தோம், இந்த உலகத்தில் அதாவது பலவிதமான வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த வியாதிகளை சிலர்லாம் சொல்கிறாங்க, வியாதியவே கடவுள் தாங்க கொடுக்குறாருன்றான் ஒருத்தன். வியாதியை கொடுக்கறது கடவுள்னு சொன்னால் நல்லா கவனிச்சுங்க. சில சபைகள் இதை போதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வியாதியவே கடவுள் தான் கொடுத்துருக்கிறார். ஏன்னா உன்னை கர்த்தர் புடமுடுறாரு, உன்னை சோதிக்கிறாரு, உன்னை அப்படியே பொண்ணு மாதிரி உன்னை ஆக்கன்னு நினைக்கிறாரு. நல்லா கவனிச்சுங்க. வியாதியை கர்த்தர் கொடுக்குறாருன்னா அப்புறம் எதுக்கு நீ டாக்டர்கிட்ட போகிற? கர்த்தர் கொடுத்த வியாதியை நீயே வச்சுட்டு போக முடியாதுன்னு அதுக்கு ஏன் டாக்டர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஊசியை போட்டு எனக்கு மாத்திரையை கொடுங்கன்னு ஏன் கேட்கணும்? என்ன ஒரு அறிவீனம் பார்த்தீங்களா? வியாதியை கொடுக்கறது கர்த்தரா, சுகமாக்குறதுக்கு யாரா? டாக்டரா? என்ன மாதிரி ஏதாவது ஒரு நியாயமான விஷயம் இருக்கா? நல்ல கவனிங்க. வியாதியை கொடுக்கறது பிசாசு தான் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வியாதி வருதுன்னா வியாதியை குறித்து பெருசாக பேசுகிறத விட்டுட்டு, வியாதியை குறித்தே மற்றவங்க சொல்கிறலாம் கேட்குறத விட்டுட்டு, வசனம் என்ன சொல்லோ அதை கேட்கணும். அதை கேட்டு அவைகளை நம்முடைய இருதயமாகி இந்த நிலத்துக்குள்ள என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்போ தான் அதை நீங்கள் விசுவாசிக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தையை, அவர் நம்மை சோமாக்குற தேவன், அவர் ஒருபோதும் நமக்கு வியாதியை கொடுக்கிறவர் அல்ல என்பதை நாம் விசுவாசிக்கும் போது நான் சொல்கிறேன், வியாதியை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாங்க. வியாதி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் வியாதியிலிருந்து சோதனைப்பட்டோம், அதுக்கான வசனங்களை உங்களுடைய இதயத்தில் விதைங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு செழிப்பை பற்றி பார்த்தோம், பொருளாதாரத்தை பற்றி கடந்த வாரங்களில் சில வசனங்களை நான் சொன்னேன். இன்றைக்கும் சில வசனங்களை நம்முடைய அதிலிருந்து எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி வசனங்கள் தான் நம்முடைய நான் சொன்ன அந்த புத்தகத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் அதை எடுத்துக்கங்க, எடுங்க. 2 கொரிந்தியர், நாம் செழிப்படைவதற்கான தேவனுடைய வசனங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாக்கும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்ல கவனிக்கலாம், அந்த அருமையான வசனங்க. நான் ஒவ்வொரு நாளில் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், போகும்போது சொல்லுவேன், வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். அதை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய கிருபை எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். அனைவரும் என்ன சொல்கிறாங்க? ஏங்க இயேசு வந்தார், அவர் அவரவே காத்துக்கிற முடியல, அவரை போய் சிலுவையில் அடித்தாங்க. ஏன் அடித்தாங்க நீங்கள் சொல்லுது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் பாருங்க, நீங்கள் அவருடைய என்னது தரித்திரத்தினாலே அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரரானார். ஒரு துண்டு துணி கூட இல்லாமல் அவர் சிலுவையிலே தொங்கினார். தூங்கும் போது அவர் சொல்றாரு, நம்முடைய எல்லா தரித்திரத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏற்றுக்கொண்டு சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு நம்ம நிமித்தம் அவர் சிலுவையில் தரித்திரர் ஆகிட்டார். நம்ம கடன்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார். அப்படின்னா நான் உங்களுக்கு சின்ன கொஞ்சம் விளக்குறேன் இந்த வசனத்தை. ஒரு முறை பாருங்க, அதாவது நான் நினைக்கிறேன் அலெக்சாண்டர் கிரேட் நினைக்கிறேன். அலெக்சாண்டர், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய படை வைத்து கொண்டு பல நாடுகளை ஜெயித்தவர் அவர். அவருடைய ஒரு நாள் ஒரு இரவு நேரத்தில் அவர் ஒரு இடத்துல பாருங்கள், ஒரு நாடோடு சண்டை போட்டு அதை ஜெயிக்கின்றக்காக போயிட்டு இருந்தாராம். போகும்போது அந்த எப்பயுமே இப்போ கூட அப்படி தான் சண்டை நடக்குதுன்னா குண்டெல்லாம் நைட்டில் தான் போடுறான். இப்போ நைட்டு போலாம் பெரிய பெரிய இதெல்லாம் போட்டாங்க. எப்படின்னா ஏன்னா பகலில் போட்டால் கரெக்டாக அவனுக்கு பிடிச்சிருவாங்கன்ட்டு நைட்டில் தான் போடுறாங்க. அதே மாதிரி பாருங்கள் இரவு நேரத்தில் பாருங்கள் என்ன பண்ணுவாங்களாம் பாருங்கள், அந்த படைகள் மேலே எதிர்ப்படைகள் ஏதாவது தாய்க்கிடக்கூடாதுன்றக்காக எங்கேயுமே லைட்டே போடுறது கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 10,000 பேர் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க, எல்லாமே டெண்டுக்குள்ளே இருக்காங்கன்னா யாருமே லைட் போடக்கூடாது. லைட் போட்டால் ஏன்னா அந்நிய ஆள்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனால் லைட் போட மாட்டாங்களாம். லைட் போட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ண பாருங்க சொல்லுவாங்களாம், எந்த ஒரு டென்ட்லையும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் என்ன செஞ்சிடணும், சாப்பிட்டுட்டு படுத்துடணும் அப்படின்றதான் அவருடைய கட்டளை. அப்போ ஒரு நாள் பாருங்கள், இவர் என்ன பண்ணாராம் பாருங்கள், மாறு வேஷத்தில் அந்த படை வீரர்கள்லாம் கவனிக்கிறதுக்காக வந்தாராம். வரும்போது அங்கே ஒரே ஒரு வீரனுடைய அந்த டென்ட் அந்த கூடாரத்தில் மட்டும் விளக்கு எரியுதான். அவருக்கு கோவம், நான் அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு ரொம்ப பயங்கரமான கோவம் ஆகிட்டார்.
கோவமாகி உன போய் ஒரே வெட்டா வெட்டிடணும், என்ன பாரு நான் சொல்லியிருக்கேன் கேட்க முடியும் பண்ணிட்டு இருக்கானேன்ட்டு போனால் பாருங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த ஆள் அப்படியே ஒரு பெரிய ஒரு பேப்பரை எடுத்து அதில் எழுதி ஏதோ பாருங்கள் எழுதியிருக்கான். எழுதி என்னடா எழுதுனான்னு கேட்டால் பூரா கடன் எவன் வேண்டாம் $எத்தனாயிரம் எவ்வளோ வாங்கியிருக்கேன் கடன் வாங்கியிருக்கேன் கடனை பூரா லைனாக எழுதிட்டான். எழுதிட்டு என்ன பண்ணிருக்கான் பாருங்கள், கடைசி கீழே இந்த கடன்லாம் தீர்க்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கூட நிப்பாட்டான். நிப்பாட்டினவன் என்ன பண்ணான்னா லைட் அமர்த்திட்டு படுத்துருக்கான்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு 1 மணிக்கு வந்திருக்காரு. வந்தவர் வந்து பார்த்தா பாருங்கள், பார்த்தாராம். பார்த்தா அந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் ஒன்று இவர் பார்த்துருக்காரு. பார்த்தா இவன் எவனுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கணும்னு சொல்லி யார் என் கடனை தீர்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வி. அலெக்சாண்டர் கிரேட் பயங்கரமான ஒரு ஆள் இல்லையா, அவர் என்ன பண்ணாராம் அந்த இடத்துல ஒரு சைன் பண்ணாராம். நான் வந்து உன்னுடைய கடனை என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணிவிட்டு அதில் எழுதிட்டு போனாராம். நாளைக்கு மறுநாள் நீ வந்து என்னுடைய கஜானாவில் வந்து இந்த லெட்டரை காமிச்சு பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். போனால் பாருங்கள், எந்திரிச்சு பார்த்தவனுக்கு ஷாக் ஆகிட்டான். ஐயோ அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அதில் உள்ளே வந்து உங்களுக்கு அங்கே படையில் இருக்கவங்களுக்கு அவருடைய கையெழுத்து என்னன்னு தெரியும். பார்த்தோன்னா ஐயோ இப்படி வந்துட்டாரே நமக்கு என்ன தண்டனை ஆக போதோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த இதில் என்ன கொடுக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு சில குழப்பம் வேற சொல்லிட்டாரு. தீர்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குமோ தெரியலன்னு ஒரு பயத்தோட போனால் லெட்டரை காமிச்சாங்களாம் பாருங்கள். லெட்டரை அந்த ஆள் போய் காமிச்சா $1,000 உடனே அவருடைய கஜானாலேருந்து ஆள் கொடுத்து தீர்த்துட்டாங்களாம். சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? அப்போ நல்லா கவனிங்களேன், அலெக்சாண்டர் கிரேட்டால ஒரு பொருளுடைய ஒரு கடனை தீர்க்க முடியுமே. ஆனால் நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாதி தேவன் நம்முடைய சார்பாக என்ன பண்ணார், அவர் நமக்காக சிலுவையில் என்ன பண்ணாராம் தருத்தரர் ஆனார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நமக்காக சிலுவையில் தருத்தரர் ஆனார். அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான தரித்திரத்தையும் தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்றால் இன்னைக்கு நீங்கள் நானும் இப்படிப்பட்ட தரித்திரத்தில் வாழணும் அவசியம் கிடையாது, கடனில் வாழணும் அவசியம் இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுது தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தரித்திரம் வந்து என்னுடைய இது கிடையாது, கடன் வந்து என்னுடைய இதில். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் சபையில் இருக்க ஒரு மனுஷன் கூட வந்து கடனாக இருக்கக்கூடாது, ஒரு மனுஷன் கூட ஏழையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையில் நான் ஜெபம் பண்ணுறேங்க, எங்கள் சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கடனில் வாழக்கூடாது ஆண்டவரே. எந்த மனுஷன் அவன் வந்து ஒரு ஏழையாக வாழ்ந்துடக்கூடாது, ஒருத்தன்ட்ட போய் கை நீட்டி ஒரு மாதிரி கை கட்டி பதில் சொல்லக்கூடிய மனுஷனாக இருந்துடக்கூடாதுன்ற ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த வசனத்தை வச்சு இந்த வசனத்தை நான் ஜெபம் பண்ண எனக்கே ஒரு பெரிய பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவரே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் பாருங்க ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தரித்திரத்தினாலே நமக்காக ஒரு சிலுவையிலே தரித்திரர் ஆனார் இல்லையா, அந்த தரித்திரத்தினால என்ன பண்ணாராம், தரித்திரத்தினாலே என்னது ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. யார் நிமித்தமா? நீங்கள் உங்கள் பேர் அங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நிமித்தம் அவர் தரித்திரரானார் அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்கள் பேரை எழுதிக்குங்க. சொல்லுங்க, ஏன் நிமித்தம் என்ன பண்ணாரு, அவர் தரித்திரரானார். அப்போ தரித்திரர் ஆகிட்டார்னா இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஐஸ்வர்யவனாக வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். கடன் பிரச்சனை வாழணும் அவசியம் இல்லை, ஒருத்தன் கைகட்டி போய் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஒரு வாடகை வீட்டிலே உட்காந்து வண்டியை ஓட்டுறது அவசியமா? நம்ம என்ன பண்ணணும்னா இதை விசுவாசிக்கணும். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரான. அப்போ தரித்திரர் ஆயிட்டாரு, நான் ஐஸ்வர்யனாக தான் கர்த்தருடைய சித்தம். ஏன்னா அவர் எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ ஆனால் மற்ற நம்ம பெந்தகோஸ்தே சகோதரர்லாம் சொல்கிறாங்களே, நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு ஐயா ஒரு சென்ட் இடம் கூட வேண்டாம், வானம் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. நீ என்ன பண்ணுற, கர்த்தர் கொடுத்தது எனக்கு வேணான்ற. என்ன விதத்தில் இது பைபிள் படி சரி, வேதத்தின்படி என்ன சரியாக இருக்குது? கிடையாதுங்க. அவர் சொல்கிறாரு, நான் கட்டாத வீடையும் வெட்டாத துறவையும் நட்டாத தோட்டத்தையும் உனக்கு தருவேன், நான் நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய் அப்படின்னு இவர் சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே வேணாங்க, வீடு வேணாம், ஒன்று வேணாம், அது வேணாம், இது வேணாம். சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்குங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து 30, 60 கிடையாது, 100 தான் அவருடைய என்னது ஆசீர்வாதத்தினுடைய அளவு. அதை சொல்ற 100 அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படணும், 100% நீ ஆசீர்வதிக்கப்படணும், அதான் என்னுடைய விருப்பம் அப்படின்றாரு. அப்போ அதான் நம்ம விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஐஸ்வர்யமுள்ள, அவர் வந்து ஐஸ்வர்யமுள்ளவராக, தேவனுடைய கிருபை அறிந்திருக்கிறார், அவர் ஐஸ்வர்யமுள்ளவர் இருந்தும்
அவர் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையிலே தரித்திரர் ஆனார். நீங்கள் அங்கே சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே எனக்காக சிலுவையிலே தரித்திரர் ஆனார். எனக்காக ஒரு துணி இல்லாமல் தொங்கினார். அவருடைய தரித்திரத்தினாலே என்ன பண்ணார்? என்னைக்கு தேவன் ஐஸ்வர்யவனாக மாற்றிவிட்டார். நான் சொல்றேன் இல்லையா, அந்த அலெக்சாண்டர் கிரேட் எப்படி அந்த கடனெல்லாம் தீர்த்தாரோ, இவனுக்கு இந்த போர் வீரனுக்கு பதிலாக கொடுத்து தீர்த்தாரோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா கடன்களையும் என்ன பண்ணார்? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய எல்லா தரித்திரங்களும் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது. அப்போ இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களை மாறுவதுதான் கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய பிள்ளைகளே. சரியா? இன்னொரு வசனத்துக்கு போகலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுக்கு முன்னால் கூட 13ஆம் வசனம் கூட வாசிப்போம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். என்ன பண்ணியிருக்காராம்? தரித்திரன்றது ஒரு சாபங்க. நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புறது அவனுக்கு என்ன செய்யும்? நீங்க சொல்லணும் அடிக்கடி, நான் நீதிமான். சொல்லுங்க எல்லாரும் எங்கூட சேர்ந்து, நான் நீதிமான், நான் விரும்புகிறதை என் தேவன் எனக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விரும்பினா கொடுப்பாரு. நல்ல வீடை விரும்புங்க, நல்ல இடங்களை விரும்புங்க, நல்ல என்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் விரும்புங்க, அதை விசுவாசிங்க, கேளுங்க, கர்த்தர் கொடுப்பாரு இல்லையா? அப்போ கொடுக்குறாருன்னா அங்கே சொல்றாரு பாருங்க, ஏன்னா என் எல்லா விதமான அந்த தரித்திரன்ற சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. என்ன சொன்னாரு? சிலர்லாம் சொல்றாங்க, ஆவியை குறித்து சொல்லியிருக்கல பாஸ்டர், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் பாஸ்டர் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்களேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதமே உள்ள இருக்குங்க. என்னன்னா ரட்சிப்புன்றதுங்க, ரட்சிப்புக்குள்ள எல்லாமே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்ப என்ன சொல்றாரு? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுனா ரட்சிப்பு வந்துருச்சு. உள்ள ரட்சிப்பு வந்துடுச்சுனாவே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா, சாபம் நீங்கிருச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த சாபத்தினால வந்த அந்த வியாதி, பாவம் பாருங்க, சாபம், வியாதி, தரித்திரம், அகாலான மரணங்கள், பலவிதமான தோல்விகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல ஐஸ்வர்யத்தோடு, நீடி ஆயுளோடு வாழ்வதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ ஆவிக்குள்ள என்ன இருக்குது? எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சிலர்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதும் பாஸ்டர், அப்படியே போகலாம். கர்த்தர் ஒருபோதும் யார் மத்தியில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் நிறைவாய் தருகிற தேவன். ஆனால் என்ன பண்ணணும்? விசுவாசியை கற்றுக்கணும். ஏன்னா தரித்திரம் ஏது கிடையாது, நான் ஐஸ்வர்யம் வாழணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு? என்ற எல்லா விதமான அந்த சாபமாகி அந்த தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டாரு. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்யம் வரும்படியாக நமக்காக என்ன பண்ணார்? அவர் சிலுவையிலே சாபம் ஆயிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா எப்படி ஆபிரகாம் மூலமா இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பாருங்க, அது எப்படி வேலை செய்தோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அங்கே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ எதனால் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்படும் போது விசுவாசத்தில் தானே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவே ஆண்டவரின் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே விசுவாசத்தினால தான் இன்னைக்கு என்ன பண்ணணுங்க? பணத்தை பெற்றுக்கொள்ளணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும், நீடி ஆயுளை பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும். எல்லாமே விசுவாசக்குள்ள தான் இருக்குது. அதை விசுவாசித்து நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு தர முடியும்னு சொல்லி விசுவாசிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்குறாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எடுங்க, இன்னும் ஒரு சில வசனங்கள், 2 வசனம் இருக்கிறது. எடுங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. உபாகமம் 28 8ஆம் வசனம் முதல்ல வாசிக்கிறேன். முதல்ல 8, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என்ன சொல்றாருங்க? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், உங்களுடைய எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும். களஞ்சியங்கள் என்ன தெரியுமா? பேங்க் அக்கௌண்ட். என்னதுங்க? பேங்க் அக்கௌண்ட். சொல்லுங்க, பேங்க் அக்கௌண்ட் தான் களஞ்சியம். சிலர்லாம் பேங்க் அக்கௌண்ட்டை வேணான்றான், வேணாங்க அதெல்லாம். நான் சொல்றேன், அவர் சொல்றாரு களஞ்சியங்கள்னா ஒன்றும் இல்லைங்க, 2-3 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம் இல்லையா? அவர் சொல்றாரு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும், என்ன பாருங்க அங்க சொல்றாரு, நீ களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.
சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை என்ன செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஒருவேளை தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், ஒருவேளை ஆடு மாடை வச்ச பராமரிக்கலாம், எதை வேணால் செய்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை சின்ன வேலையை கூட செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு கூட்டுற வேலை தான் கிடைச்சிக்க, ஒன்றும் கவலைப்படாங்க, அதை செய்யுங்க. அதை ஆசீர்வதிச்சுன்னா பெரிய காரியங்களும் அதுலேருந்து உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். ஒன்றும் தப்பே கிடையாது. அங்கே சொல்கிறாரு, நீ அங்கே இடம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வதிக்கப்படுவது உனக்கு கர்த்தர் இந்த ஊரில் உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் ஆசீர்வமாக இருப்பதான் கர்த்தருடைய சித்தங்க. 11ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், அவர் சொல்றா பாருங்க, உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாராக. பரிபூர்ண நன்மை என்னென்ன சொல்றாரு பாருங்க. அவர் அந்த வசனத்தில் சொல்றாரு, உன் கற்பத்தின் கனியிலும் பாருங்க, அவர் சொல்றாரு உன் கற்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதி பண்றாரு. அடுத்து சொல்றாரு உன் மிருக ஜீவன்கள், நீ ஆடு மாடு வச்சிருந்தா கூட அதை நான் ஆசீர்வதி பண்றாரு. அடுத்து சொல்றாரு உன் மிருக ஜீவன்கள் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும். நீ விவசாயம் பண்றியா, அந்த விவசாயம் மற்றவன் விவசாயமா இருக்காது, ஓ விவசாயம் இன்னும் சிறப்பா இருக்கும், 100 மடங்கு நீ பலன் பெற்றுக் கொள்வாய் சொல்றாரு பாருங்க. அடுத்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். சிலருக்கெல்லாம் பரிபூர்ணன் பேர் வச்சிருக்கான தவிர அம்மாமாருக்கு பரிபூர்ணம் உள்ள பஞ்சாயத்தாக இருக்கு பூரா. நான் சொல்கிறேன், தேவண்ட பிள்ளைகள் நம்ம தான் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுறாரு, மறந்துட வேண்டாம். என்னன்னா வேதம் சொல்லுது, பரிபூர்ணத்தை என்ன தேவர் செய்கிறாரா, உன்னை பரிபூர்ணமாய் உனக்கு பாருங்க உன் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை, அடிக்கடி வீட்டுக்கு போங்க சொல்லிட்டே போங்க, பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார் என் தேவன். முழு நிறைவோடு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து திரும்ப திரும்ப உங்களுடைய இருதயத்தில் விதைங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. பாருங்க சொல்றாரு, சங்கீதம் 1 சொல்றாரு, எடுங்க சீக்கிரம் எடுங்க, இன்னும் ஒரு வசனம் இருக்கு, சீக்கிரம் முடிச்சுக்கோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அங்கே சொல்றாரு 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம் சொல்றாரு, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். காலையில் வியாபாரத்துக்கு போகிற வியாபாரியை போகிற சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். மாடு கொண்டு போனீங்கன்னா நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். மாடு குட்டி மாடு கண்ணு குட்டி போடும், மாடு போடு பெருகும். பாருங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ படிச்சினா வாய்க்கும், நீ வேலை செஞ்சா வாய்க்கும், நீ பரிச்சதுனா வாய்க்கும், உனக்கு 100 மடங்கு பலன் கடவுள் கொடுப்பார். என்னத்தை படித்து என்ன ஆக போகிறேன் அப்படின்னு பேசக்கூடாது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் முட்டாளவே கடவுள் ஞானியாக்கிடுவாருங்க. இவருடைய வசனத்தை நம்ம விசுவாசி கற்றுக்கிட்டாவே ஒன்றுமே செய்ய முடியாதால கூட கர்த்தர் பெரிய ஆளை மாற்றிடுவாருங்க. அவரால் முடியும். இது நடக்காது, இது முடியாது, இது ஒன்றும் அப்படி ரிஜெக்ட் அப்படின்றதால கர்த்தர் எடுத்து அற்புதமாக பயன்படுத்திடுவார், ஆசீர்வதிச்சிடுவார். அப்போ சொல்கிறாரு பாருங்க, அங்கே அந்த 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 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்காலினமாக ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையூராக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கும் சொல்கிறேன். பாருங்க சொல்லுங்க. அடுத்து எடுங்க நீதிமொழிகள் 10:22 சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குன்னா கண்டிப்பாக கையில் காசு இருக்கும். கையில் காசு என்ன செய்யுங்க இருக்கும், பணம் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். பணம் வந்துருச்சுனால ஒருத்தர் சொல்றார், பணம் வந்தால் வியாதி கூட வந்தாலும் வந்துரு சார், கொஞ்சம் பார்த்து போய்க்கணும் அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், எந்த பைபிளில் போட்டிருக்கு? அவர் சொல்கிறாரு, பணம்ல எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அதனோட வேதனை வரப்போகிறது இல்லவே இல்லை. வீடை கொடுத்தா வீட்டுனால உங்களுக்கு பிரச்சனையாக வரும், அந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக சமானமாக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே வீட்டை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே வாகனங்களை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே நல்ல வீடுகளையும் இடங்களையும் தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஒவ்வொரு நன்மைகளையும் தரும். எந்த நன்மை அவர் கொடுக்க முடியும்? கடைசி ஒரே ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 3:10 சொல்றாரு, எடுங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பார்த்து முடிப்போம் அதை மட்டும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு. திரும்பியும் பேங்கை பற்றி பேசுகிறாரு. நாங்கள் ஏற்கனவே பேங்கை பற்றி சொன்னேன் இல்லை, அப்படி சொல்கிறாரு. இங்கே திரும்ப பாருங்க, மக்கள் தான் பேங்கை மறந்துடுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு எப்பயுமே பேங்க் மேலே ஒரு கண் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டுக்கு அவருக்கு மேலே ஒரு கண் வச்சிருக்காரு. நீ நல்லா இருக்கணும், உன் பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிக்கப்படணும், நீ பெருகணும், நீ இல்லை என்று போகக்கூடாது. கர்த்தரை சொல்றாரு, நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பவனை சபிக்கிறவனை சபிப்பேன் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்குரியதுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் 3 அங்கே சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும்? பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணம், நல்ல அக்கௌண்ட்ல எல்லா அக்கௌண்ட்டாக நல்ல பணம் இருக்கும். போய் காடை சொருங்கினீங்கன்னா கத்தை எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி கர்த்தர் கொடுப்பாருங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களுமாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நம்ம கத்தருக்கென்று தசம பாகங்களை, அதுக்கு முன்னால் வசனம் சொல்லுது, உன் பொருளால் உன் விளைவின் முதல் பொருளால் கத்தரை கனமன்னு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கத்தருக்கின்ற தசம பாகங்களை காணிக்கலாம் கொடுக்குறவன் சொல்லுங்க, கத்தர் சொல்லுங்க, என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். சொல்லும் போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட வசனங்களை முதல்ல உங்களுக்குள்ள விதைங்க. திரும்ப திரும்ப நல்லா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இதெல்லாம் நான் ஒரு எத்தனை தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பாருங்க. சும்மா இருக்க மாட்டேன், நான் பேசிட்டே போவேன். எதுக்கு பேசாங்க, வசனத்தை பேசுங்க. நான் சொல்றேன், வசனத்தை உள்ள விதைங்க, அதனுடைய அறுவடையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, இந்த நாள் அந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருந்தும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் சிலுவையிலே தரித்திரராய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுன்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சகல நன்மையினால் நிறைத்தபடியால், உடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் எல்லாம் ஒளிந்து போனது என்று சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, உடைய உன்னத தேவனுடைய மகிமை எங்கள் மேலே உதித்திருக்கிறபடியால், எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்தபடியால் உங்களுக்கு நன்றி. எந்த தேவையோடு இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் உடைய தேவை அறிந்திருக்கிற தேவன் உடைய தேவையை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.